கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளுமே இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக கேளுங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியான உங்களுடைய வாழ்க்கையில பேசும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனும் தீர்காயுசும் கிடைக்கும். இந்த இரவு நேரத்திலே உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47, 48 ஆகிய வசனங்களிலே சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தமும் சகலமும் குறைபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி சற்று வித்தியாசமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமா கவனித்தால் புரியும். சகலமும் பரிபூர்ணமாயிருக்கையில் அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம்? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நல்ல 3 நேரம் சாப்பாடு, நல்ல பர்ஸ்ல நல்ல செழிப்பு, சொந்த வீடு, சொந்த காரு, சொந்த வியாபாரம், பேங்க்ல அக்கௌண்ட்ல பல லட்சங்கள், பேரம்பேத்தி சகலமும் பார்த்துருப்பாங்க. நல்ல பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க. சகல விதமான ஆசீர்வாதம் வீட்டுல இருக்கும். சகல விதமான ஆசீர்வாதம் சில வீட்டுல இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, சில வீட்டுல, எல்லா வீட்லயும் இல்ல, சில வீட்டுல கர்த்தரை கொஞ்சம் தேடுறத கொஞ்சம் குறைச்சிருவாங்க. ஏன்னா நிறைய கல்யாண வீடு போயிட்டு இருப்பாங்க, நிறைய ஃபங்க்ஷன் வீடு போயிட்டு இருப்பாங்க, நிறைய பெரிய பெரிய இன்விடேஷன் வரும், பெரிய பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க, பெரிய பெரிய மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சர்ச்சுக்கு போக நேரம் இருக்காது, ஜெபிக்க நேரம் இருக்காது, துதிக்க நேரம் இருக்காது, தேவனை தேடுறதுல நேரம் இருக்காது. கேட்டா நோ டைம் அப்படிம்பாங்க. ஆனா ஒரு மீட்டிங் போறதுக்கு ஒரு நாள் முன்னக்கூட்டியே ஃப்ளைட்ல போயிடுவாங்க. அந்த இடத்துல போய் காத்திருப்பாங்க. அவங்க சொன்ன இடத்துல 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்பாக போய் காத்திருப்பாங்க. பல இடத்துல அப்படி இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில், சில வீட்டுல கடனே இருக்காது, பிள்ளைகள் கல்யாணம் முடிஞ்சிருக்கும், சகலமும் பரிபூர்ணம். கேட்டா இந்த சொத்தை வித்தோம், ஒரு 1 கோடி ரூபா கிடைச்சது, 2 கோடி ரூபா கிடைச்சது, அதுல பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம், பேரம்பேத்தி பார்த்தாச்சு, நாங்க எல்லாரும் கர்த்தருடைய கிருபையினால எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு வாயில சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு வியாதியோ, சின்ன ஒரு பலவீனமோ, சின்ன பிரச்சனையோ, குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனையோ, சொந்தக்காரங்க பிரச்சனையோ, இல்ல சொத்து பிரச்சனையோ, ஒரு வேதனைப்படுத்துற மாதிரி ஒரு காரியமா இருக்கலாம். இப்படிலாம் சில வீட்டுல வரும்போது முதல்ல சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. என்னைய வச்சு உங்களுக்கு சொல்றேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வியாபாரத்துல இருக்கும்போது 2010, 2012, 2013 வியாபாரத்துல இருக்கும்போது எனக்கு நிறைய போட்டிகள், நிறைய வியாபாரத்துல பிரச்சனைகள், வீடு கட்டினேன், கடன் பிரச்சனைகள், மாந்திரியத்துல கஷ்டப்பட்டேன், மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்தேன், விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துட்டேன், தெரிஞ்சவங்களை நம்பி பணம் கொடுத்து வரல, வியாபாரத்துல இருக்கும்போது நிந்தைகள், அவமானங்கள், இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும்போது எப்போதுமே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நிந்தைகள், அவமானங்கள் வரும்போது முதல்ல சர்ச்சுக்கு போறதை குறைச்சிக்குவாங்க. சில ஜெப குறிப்பு வரும்போது நான் அவங்கள்ட்ட பேசும்போது, ஜெபிக்கிறதுக்காக சில காரியங்கள் கேட்கும்போது, நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க, எந்த இடத்துல, எந்த ஊர்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்க இந்த ஊர், இந்த சர்ச்சு, இந்த ஆவிக்குரிய திருச்சபைக்கு போறோம், இங்கதான் ஞானஸ்நானம் எடுத்தோம், இங்கதான் ரட்சிக்கப்பட்டோம், இத்தனை வருஷத்துல நாங்க ரட்சிக்கப்பட்டோம், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் எங்களை ஆசீர்வதிச்சான்னு சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. உடனே அடுத்தாப்புல ஒரு கேள்வி கேட்பேன், இன்னைக்கு சர்ச்சுக்கு போனீங்களா? ஞாயிற்றுக்கிழமை போனீங்களா? வீட்டுல யாரெல்லாம் போறா? வீட்டுல யாரெல்லாம் போயிட்டு இருக்கிறா? குடும்பத்துல யாரெல்லாம் சர்ச்சுக்கு போறா? முதல்ல அதை சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி அப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன். சரி, இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மளுடைய நிலைமை என்ன? செத்து போன நிலைமையில இருக்கிறோமா?
இல்ல அணைஞ்சு போன ஒரு வாழ்க்கையா இருக்கா, இருளான வாழ்க்கையா இருக்கா, இல்ல வெளிச்சமான வாழ்க்கையா இருக்கா? இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு காலைல பைபிள் வாசிச்சீங்களா, ஜெபம் பண்ணீங்களா, தேவனை தேடினீங்களா, ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சில காரியங்களை மட்டும், ஒரு ஜெப குறிப்புக்காக சில காரியங்கள் மட்டும் கேட்கும்போது அவங்க உடனே சொல்லிடுவாங்க, பிரதர் நாங்க இப்போ ஒரு 3 மாசமா 6 மாசமா 9 மாசமா நாங்க சர்ச்சுக்கே போகல. நான் வாலிப வயசுலயே நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் சிறுவர் ஊழியம் பண்ணேன், வாலிபர் ஊழியம் பண்ணேன், நான் சர்ச்சில் தான் என்னோட வாழ்க்கையில நான் நிறைய நாட்கள் இருந்திருக்கேன். ஆனால் திருமணம் முடியும் போது விக்கிர வழிபாட்டில் இருக்கிற ஒரு குடும்பத்தோடு எனக்கு ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. அவங்கள நான் நேசித்து நாங்க திருமணம் முடிச்சேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போயிட்டு சர்ச்சுக்கு போல. நான் கிட்டத்தட்ட பல வருஷமா பல மாசமா நான் ஒரு அடைக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கு, கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். நான் சர்ச்சுக்கு போல, மற்றபடி நான் பாவம் பண்ணல, வைக்கல, போல. பெரிய கதையெல்லாம் சொல்லுவாங்க, பெரிய ஒரு லிஸ்ட் வந்துடும். ஏன்னா சில குடும்பத்துல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால நான் அப்படியே சொல்லித்தரேன் உங்களுக்கு. சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை தேடுறதுல கொஞ்சம் குறைச்சிருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற நேரத்துல வேற ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போட்டு வேற எங்கேயாவது வண்டி அப்படி போயிட்டு இருக்கும். இப்படி நிறைய குடும்பத்துல நிறைய காரியங்கள் சொல்லலாம். கர்த்தரை தேடும் போது நமக்கு எல்லாம் நிறைவான ஆசீர்வாதம். நம்ம கர்த்தரை தேடாம இருக்கும்போது எல்லாமே குறைவு வந்துடும். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஏன் குறைவு வருகிறது? ஹல்லேலூயா. ஏன் குறைவு வருகிறது? நிறைய குடும்பத்திலே, பிரதர் நாங்க இயேசுவை தான் தொழுது கொள்றோம், நாங்க குடும்பமா அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. பிள்ளை கல்யாணம் முடியல, பேரம்பேத்தி இல்லை, கல்யாணம் முடிஞ்சு பல வருஷமாச்சு, இன்னும் பிள்ளை இல்லை, நாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட புலம்பல் தான் இருக்கும். ஆனால் சில வீட்டுக்குள்ள போய் பார்த்தா சாபமும் தொடரும். இப்ப நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்கன்றத, நாங்க சர்ச்சுக்கு போற பிள்ளை தானே, நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்ல, நாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்ல, நாங்க சர்ச்சுக்கு போற பிள்ளை தானே அப்படின்னு சில குடும்பத்துல சொல்லுவீங்க. ஆனா ஆவிக்குரிய நம்மளுடைய நிலைமை செத்து போன நிலைமையில இருக்கும்போது, மாம்சத்துல கன்வெர்ட் ஆகி மாம்சத்துல வாழும்போது, பாவ அடிமையில வாழும்போது, அக்கிரம பிடியில இருக்கும்போது, அந்தகார இருளே கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும்போது, துன்மார்க்கமான ஆலோசனை கேட்கும்போது, துன்மார்க்கமா வாழும்போது, பண ஆசையில இருக்கும்போது, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல இருக்கும்போது, போதை அடிமையில இருக்கும்போது, உலக வழிபாடுகளுக்குள்ள போய் நம்பிக்கையில இருக்கும்போது, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கும்போது, ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. சாபம் எப்படிலாம் உள்ள வருது அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு வழி விலகும் போதே சாபம் உள்ள வந்துருது. சகலமும் சம்பூர்ணமா இருக்கையில், வீட்டுல 3 நேரம் சோறு தரதா? 3 நேரம் சாப்பிடுறீங்களா? இல்ல ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு 2 நேரம் டிஃபன் சாப்பிடுறீங்களா? குடும்பமா இருக்கிறீங்களா? கர்த்தர் எங்களுக்கு இவ்வளவு தந்திருக்கார், தந்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இல்ல எங்களுக்கு என்ன இருந்தாலும் எங்களுக்கு பத்தாது, நாங்க தேவன்கிட்ட நிறைய கேட்டுட்டே இருக்கோம், கேளுங்க, தப்பு இல்லை, தேவன் தருவாரு. ஆனால் நம்ம எதெல்லாம் தேவன்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்றோமோ எல்லாமே நியாயத்திற்கு நாள்ல கணக்கு சொல்லணும். சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில், அதுல ஒரு வேர்டு, சகலமும் பரிபூர்ணமா இருக்கு. இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே பரிபூர்ணமா இருக்கு, பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டியன் தான், பிறந்ததுல இருந்தே சர்ச்சைக்கு போற பிள்ளைகள் தான், பிறந்ததுல இருந்தே வேலைக்காரங்க தான். ஆனால் வயசு பார்த்தா 25 வயசுங்கிறாங்க, டாக்டர் படிச்சிருக்காங்க, டீச்சர் படிச்சிருக்கிறாங்க, பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க, பெரிய வேலையில இருக்கிறாங்க, வெளிநாட்டுல இருக்கிறாங்க, வேற இடத்துல இருக்கிறாங்க. சில குடும்பத்துல 50 வயசு ஆயிட்டு, 55 வயசு ஆயிட்டு, 60 வயசு ஆயிட்டு, 70 வயசு ஆயிட்டு, ஒரு தடவை கூட முழு பைபிளை வாசித்து முடிக்காம எத்தனையோ கிறிஸ்டியன் இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில நான் ஒரு 3 வயசு 4 வயசுல இருந்து நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருந்தேன். எங்க அம்மா சர்ச்சுக்கு கூட்டு போவாங்க. வாலிப வயசுல நான் நற்கரணை எடுத்திருக்கேன். சர்ச்சுக்கு போற பையன் தான், சர்ச்சில் தான் கல்யாணம் முடிஞ்சது. ஆனால் 2015 தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்ப அதுவரை என்னுடைய வாழ்க்கையில திரும்பி பார்த்தா கிட்டத்தட்ட பல வருஷங்கள் சொல்லலாம். குறைஞ்சபட்சம் பார்த்தாலும் ஒரு 30 வருஷம் சொல்லலாம். இந்த 30 வருஷ வாழ்க்கை
கர்த்தரை விட்டு தள்ளி போனேன்னு சொல்றதை விட கர்த்தரை தேடலை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருக்கேன், அவ்வளவுதான். வீட்டுல வந்தா நாடகம் பார்ப்பேன், கேம் விளையாடுவேன், ஆன்லைன்ல போய் நேரத்தை வேஸ்ட் பண்றது, சும்மா நேரத்தை வேஸ்ட் பண்றது, எதுவா இருந்தாலும் தப்பு தப்பு தானே. இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல சகலமும் சம்பூர்ணமா இருக்கையில், ஐயா எங்க வீட்டுல பேரன் பேத்தி இருக்கிறாங்க, சரி, பிள்ளை கல்யாணம் முடிஞ்சிட்டு, சரி, மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு, சரி, நல்ல நகை போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க, சரி, எல்லாம் ஓகே தான். சகலமும் சம்பூர்ணமா இருக்கையில், சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில், உங்க வீட்டுல சகலமும் பரிபூர்ணமா இருக்கா? இத முதல்ல நம்ம செக் பண்ணணும். சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும், அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் எனக்கு ஒரு நல்ல பிள்ளை தந்திருக்காரு, நல்ல கனவு தந்திருக்காரு, நல்ல பேரம்பை தந்திருக்காரு, நல்ல ஒரு வியாபாரத்தை தந்திருக்காரு, நல்ல ஒரு சொந்த வீடு கட்ட கிருபை செஞ்சிருக்காரு, ஒரு நல்ல ஒரு கார் நிக்கி, நல்ல ஒரு சகலமும் செட்டில் ஆயிட்டு, அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, சத்தம் கட்டாம சர்ச்சுக்கு போயிடணும். தேவனோட சமூகத்துல போய் அர்ப்பணிக்கணும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், பேரம்பேத்தி தந்தக்கா ஸ்தோத்திரம், நல்ல மருமகள் தந்தக்கா ஸ்தோத்திரம், நல்ல பையன் தந்தக்கா ஸ்தோத்திரம், நல்ல மருமகன் தந்தக்கா ஸ்தோத்திரம், வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எந்த ஊர்ல இருக்கிறீங்க அந்த ஊருக்கா ஸ்தோத்திரம். இப்படி நம்ம பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் தேவனோட சமூகத்துல போய் அர்ப்பணித்து, அப்பா நான் இந்த ஊர்ல இருக்க, இந்த ஊருக்கா ஸ்தோத்திரம், எங்க ஊர்ல பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு ஸ்தோத்திரம், எத்தனையோ பாவம் எங்களோட வாழ்க்கை எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை ஆசீர்வதிச்சீங்கப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி நம்ம இருக்கணும். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கைய வாழணும். தேவனோட சமூகத்துல போய் அர்ப்பணிக்கணும். எப்படி அர்ப்பணிக்கணும்? என் வாழ்க்கையில இத்தனை மிஸ்டேக் இருந்துச்சுப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிச்சீங்கப்பா, அதனாலதான்ப்பா நான் உயிரோட இருக்கேன், என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிச்சீங்கப்பா, நான் நன்றி சொல்ல வந்திருக்கேன்ப்பா, காணிக்கைய கொண்டு வந்திருக்கேன்ப்பா, முழு இதயத்தோடு வந்திருக்கேன்ப்பா, முழு ஆத்மாவோடு வந்திருக்கேன்ப்பா, முழு பலத்தோடு வந்திருக்கேன்ப்பா, குடும்பமா வந்திருக்கோம், எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, பேரம்பேத்தி குடும்பமா வந்திருக்கோம்ப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. நல்லா யோசித்து பாருங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது 5 பேர் 6 பேர் 8 பேர் நல்ல கல்யாணத்துக்கு போகும்போது நல்ல அழகா சகல செழிப்போட சகல செழிப்போட சகல செழிப்போட ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போவாங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போவாங்க. அதை விட கோடி மடங்கு நம்ம ஆலயத்துக்குள்ள போகும்போது சகலமும் எங்களுக்கு தேவன் தந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சர்ச்சுக்கு போகும்போது வீட்டுல யாருக்காவது ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்த்துக்கிட்டு இன்னொரு ஆள் வீட்டில் இருக்காங்க, 2 டிக்கெட்டு சர்ச்சுக்கு போகல, அடுத்தாப்புல ஒரு 4 பேர், அதில் ஒரு ஆள் வீட்டில் வரல, அவங்க ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ வேலைக்கு போயிருப்பாங்க, இன்னொருத்தங்க பிஸ்னஸ் போயிருப்பாங்க. ஆக மொத்தம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போன எத்தனை பேர் சொல்லி பார்த்தேன், ஒன்று மகளாக இருக்கும், இல்லைன்னா மருமகளாக இருக்கும், இல்லைன்னா மாமியாராக இருக்கும், ஒரு 2-3 பேர் தான் போயிருப்பாங்க. சில வீட்டில் பார்த்தா ஆண்கள் சர்ச்சுக்கு போய் பல மாசமாச்சு, இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா பல வருஷம் ஆச்சு. சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போய் என்ன நடக்க போகுது அப்படிம்பாங்க, அப்படிலாம் பேசிடுவாங்க. அதெல்லாம் தேவனோட வார்த்தை தூசிக்கிற மாதிரி. அப்ப சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் தள்ளி போய் தள்ளி போய் ஆபத்துக்குள்ள சிக்கி கொள்வாங்க. சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம், தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். துதிக்கிற பிள்ளைகளாக, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக, தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்றால் கர்த்தர் குடும்பத்தை பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பார். இப்ப சில குடும்பத்துல பரிபூர்ணமும் தெரிய மாட்டுக்கு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது கையில செல்போன் கொண்டு போறாங்க. சில சின்ன பிள்ளைகள் சின்ன பையங்க சர்ச்சுக்குள்ள உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே நடக்கு. சர்ச்சுக்குள்ள செருப்பு போட்டு போறாங்க. கர்த்தரை குறித்து ஒரு பயபக்தி இல்லை. கர்த்தரை குறித்து பயபக்தி இல்லை. இப்ப அதுதான் வேதனையான காரியம். சில இடத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத ட்ரெஸ், கர்த்தருக்கு பிரியமில்லாத ட்ரெஸ்,
அதெல்லாம் துணிகரத்துக்குள்ள வந்துடும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்துல போகும்போது பயபக்தியோடு நடுக்கத்தோடு எங்க போச்சு? சில குடும்பத்துலாம் துணிகரம் மட்டும்தான் இருக்கு. அம்மா அப்பா சர்ச்சுக்கு போறாங்க, பிள்ளைகள் சர்ச்சுக்கு போறாங்க. கர்த்தரை குறித்து ஒரு பயபக்தியும் இல்லை, அந்த ஞானமும் இல்லை. ஆராதனைக்கு போகும்போது தேவனை நம்ம எப்படி தேடுறோம்? சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். கர்த்தரை தொழுது கொள்ளல அப்படின்னா அடுத்தாப்புல உடனே தண்டனை சொல்லிட்டாரு. சரி, இன்னைக்கு நம்மளுடைய செய்தி ஆசீர்வாதமான செய்தியா தண்டனைக்குரிய செய்தியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் குறைவு வருது? ஏன் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிரச்சனை வருது? சில வீட்டுல எல்லாம் போயாச்சு அப்படின்னா கணவர் இல்லைங்கிறாங்க, விட்டுட்டு போயிட்டாருங்கிறாங்க. சில வீட்டுல விபச்சாரத்துல இருக்காங்க. சில குடும்பத்துல பிள்ளையோட வாழ்க்கையில தாறுமாறு. சில குடும்பத்துல அந்த வீட்டுல போய் பார்த்தா கண்ணீர், கஷ்டம், பிரச்சனை, போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போயிட்டே இருக்கு. சில குடும்பத்துல விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரியத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க, பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க, அசுத்தத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, அருவருப்பான காரியத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நைட் நேரத்துல வீட்டுக்கு கணவர் வாராரு, மருமகன் வாரான், வீட்டுல பையன் வாரான், வந்த உடனே செல்போன் தான் கையில எடுக்கான். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி, இப்போ ஒரு 2015 ஒரு 2017, நான் சொல்றது அப்போ, இப்ப இல்ல அப்போ. அப்போ வீட்டுல வந்த உடனே கையில ரிமோட் எடுப்போம். கையில ரிமோட் எடுத்து வீட்டுல டிவி ஏதோ ஆன் பண்ணி பார்ப்போம். ஆனா இப்போ உள்ள அடுத்த சந்ததி வீட்டுல வராங்களோ இல்லையோ, வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே போன்ல அப்படியே பேசிட்டு தான் வராங்க. வீட்டுல கதவை திறப்பாங்க, அவங்கள்ட்ட என்னன்னு கூட பேச மாட்டாங்க. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் சாப்பாடு கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஹோட்டல்ல ரொம்ப சாப்பிட்டு வந்துருவாங்க, சாப்பாடு வேணான்றுவாங்க. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. அவங்க நேரம் உள்ள போவாங்க, ஒண்ணு சாஃப்ட்வேர் லைன்ல இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா லேப்டாப் இருக்கும், இல்லைன்னா வீட்டுல டிவி இருக்கும், இல்ல செல்போன் இருக்கும், அதை ஆன் பண்ணுவாங்க. நேரம் ஃபுல்லா அதுலயே போயிடும். வீட்டுல மனைவி பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டாங்க, நேரம் இல்லை அப்படின்றாங்க. சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசுறோம்? பேரம்பேத்திட்டு எப்படி பேசுறோம்? குடும்பத்துல எவ்வளவு நேரம் பேசுறதுக்கு நம்ம நேரத்தை செலவு பண்ணியிருக்கோம்? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நிறைய வீட்டுல இப்ப குடும்ப ஜெபம் இல்லை, தனி ஜெபம் இல்லை, தேவனை தேடல. இதெல்லாம் கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட் அப்படின்னா இதை முதல்ல நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் ஆசீர்வாதம். சரி, இதனால வரக்கூடிய பிரச்சனை என்னென்ன, இப்படிலாம் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, கீழே வசனத்துல ஆழமா எழுதப்பட்டிருக்கு. நல்ல கரெக்டா கவனிச்சா மட்டும்தான் புரியும். அதுல சில பாயிண்ட் என் வாழ்க்கையில சிலது நடந்திருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் சர்ச்சுக்கு போற பையன் தான், சர்ச்சில் தான் கல்யாணம் முடியுது, குடும்பமா சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு 50-55 லட்ச ரூபா கடன் வருது, கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, நஷ்டம் வருது, நிந்தைகள் வருது, அவமானங்கள் வருது, மாந்திரியத்தில் கட்டப்படுறேன், கடையில கத்தாழத்தம் போட்டிருப்பேன், ஜாதகம் பார்த்துருக்கேன், நியூமராலஜி பார்த்துருக்கேன், நேரம் பார்த்துருக்கேன், கல்லா பெட்டிங்க வைக்கணும், கடையில ஒரு கிளாஸ்ல எலுமிச்சப்பழம் வச்சு ஒரு சைட்ல தண்ணி ஊற்றி வச்சிருப்பேன், கண்ணாடி கிளாஸ்ல. இதெல்லாம் ஏன் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, எல்லாமே சகலமும் பரிபூர்ணமா இருக்கு. ஒரு குடும்பத்துல பணம் செழிப்பா இருக்கும். இப்ப ஏன் நான் வியாபாரத்துல இருக்கும்போது எனக்கு சகலமும் செழிப்பா இருந்துச்சு. நான் சொல்றது இப்ப இல்ல, 2000 இருந்து 2015 2016 சகலமும் செழிப்பா இருந்துச்சு. எப்போதுமே கையில பணம் இருக்கும். 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கையில பணம் இருக்கும். நான் சொல்றது அப்போ, இப்ப இல்ல அப்போ. சகலமும் செழிப்பா இருந்துச்சு. சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மகிழ்ச்சியோடும் மனமகிழ்ச்சி இருக்கணும். என்ன மனமகிழ்ச்சி அப்படின்னா, கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சார், என்னை கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறார், என் குடும்பத்தை கர்த்தர் தான் பாதுகாக்கிறார். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய வீட்டுல இல்ல. ஏன்னா அவங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க, இஷ்டம் போல அப்படியே போயிட்டு இருப்பாங்க. நைட் 1 மணி 2 மணிக்கு வருவாங்க, கார்ல வருவாங்க, வீட்டுல வருவாங்க, அப்படியே லேட்டா படுத்து தூங்குவாங்க, அப்படியே காலைல எந்திரிப்பாங்க, மறுபடியும் கிளம்பி போயிடுவாங்க. வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்காது, தேவனை தேட மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போக மாட்டாங்க, ஒன்னும் இருக்காது. ஆனா எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கார்ல அழகா ஃபேமிலியா டோட்டலா போய் இறங்கிடுவாங்க. ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபேமிலியா போயிடுவாங்க. ஆனா சர்ச்சில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுமே, குடும்பமா சர்ச்சுக்கு போகணுமே, ஒரு பாஸ்டிங் பிரேயர் போகணுமே, ஒன்றும் இருக்காது. செத்து போன வாழ்க்கையா இருக்கும். ஆனா கையில பார்த்தா சகல விதமான காரியத்துல பணம் செழிப்பா இருக்கும். ஆனா அந்த குடும்பத்துல பார்த்தா
சமாதானம் மட்டும் இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க தேவனை தேடலை. சகலமும் இருக்கும், வீட்டுல இருக்கும். பணம்னா செழிப்பா இருக்கும், கோடி கணக்குல சொத்து வச்சிருப்பாங்க. சில வீட்டுல கோடியில புரள்றாங்க. காரு 3-4 கார் இருக்கும், 5-6 கார் இருக்கும். சில வீட்டுல கோடி கணக்கா சொத்து, இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, எஸ்டேட் இருக்கும், கோடி கணக்கா பணம் இருக்கும். நான் சொல்லலாம் கோடி கோடி கோடி. பிள்ளைகள், பேரம்பேத்தி, சகல விதமான ஆசீர்வாதம் இருக்கும். சகல சாப்பாடு வீட்டுல செழிப்பா இருக்கும். பழமா, கரியா, எல்லாம் செழிப்பு. பிரியாணியா செழிப்பு, போதுமான அளவுக்கு செழிப்பு. சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ, அந்த வேட நிப்பாட்டுங்க, நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். எனக்கு தந்தது எல்லாம் தேவன் தான் தந்திருக்காரு. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னா அது தேவன் தந்த உயிர் பிச்சை. நான் குடும்பமா இருக்கிறேன்னா தேவன் எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. 2025 ரவிராஜ் உங்க கூட பேசுறேன்னா உயிர் பிச்சை போட்டிருக்காரு. தேவன் கொஞ்சோண்டு கிருபை தந்திருக்காரு. அந்த கிருபையில பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. செத்தா மண்ணு, அப்புறம் அடக்கம் பண்ணிடுவாங்க, அப்புறம் நியாய தீர்ப்பு நாள். ஆவி தன்னை தந்த தேவன்கிட்ட போது, சரீரம் மண்ணுக்கு போது, ஆத்துமா இளைப்பாற போகணும். நம்ம அந்த பூமியில நற்கிரியை செஞ்சு நன்மை செஞ்சு தேவனோடு சஞ்சரித்தால் இளைப்பாறுதல். கேடானதும் தீமையானதும் பொல்லாத கருத்திலும் அருவருப்புலையும் இச்சைக்குள்ளையும் உள்ள போயாச்சு அப்படின்னா நேர கோபாக்கணிக்குள்ள போயிருந்தோம், தண்டனைக்குள்ள போயிருந்தோம். இப்படிப்பட்ட காலத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும், அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் சொல்லி தரேன், அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தேவனை தொழுது கொள்றது கிடையாது. சும்மா ஏனோ தானமோன்னு சொல்லிட்டு அப்படி சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. உண்மையாலாம் தேவனை தேடல. நிறைய குடும்பத்துல உண்மையா தேவனை தேடல. வீட்டுல பிள்ளைகள் சர்ச்சுக்கு போறது கிடையாது, பையன் சர்ச்சுக்கு போறது கிடையாது, மகள் சர்ச்சுக்கு போறது கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறது கிடையாது, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது கிடையாது. இதுதான் பெரிய பிரச்சனை. பிரச்சனை எங்கன்னு சொல்லி தெரிஞ்சாதானே கொஞ்சோண்டு ஒரு மாற்றம் கிடைக்கும். என் குடும்பம் பிரச்சனை, என் குடும்பம் பிரச்சனை, என் குடும்பம் சாபத்துல இருக்கு, என் குடும்பம் அப்படி இருக்கு இப்படின்னு சொல்லி புலம்புவாங்களே தவிர மனம் திரும்ப மாட்டாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, சர்ச்சில் போய் முழங்கால் படிட மாட்டாங்க, வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்க ஒண்ணும் இருக்காது. எல்லாம் போலி போலி போலி. கர்த்தரை அறியாத பேலியால், சாபத்தின் பிள்ளைகள், அக்கிரமம் துணிகரமா வாழ்றது, மாறுபாடான பிள்ளைகள், இருளின் பிள்ளைகள். பைபிள்ல ஏகப்பட்ட வசனம் எழுதி வச்சிருக்காரு. என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க? உள்ளதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் தேவனை தொழுது கொள்ளல அப்படின்னா இவ்வளவு கம்ப்ளைண்ட் வருது உள்ள. உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். தேவனை தொழுது கொள்றதுக்கு இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பெருமை இருக்கு. நான் யாரு, என் குலம் யாரு, நான் என்ன ஆளு, இப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி யாரு தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை இந்த இரவு நேரத்துல நீங்க கேட்கலாம், என் குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இப்படி ஒரு காரியம் ஆயிட்டு, என்ன காரணம், யாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம யோசிக்கலாம். வீடு கட்டும்போது பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டுவாங்க. அந்த வீட்டுல 2 பேரு இல்ல 3 பேரு இல்ல ஒரு ஆளு இல்ல 4 பேர், அதுக்கு மேல ரொம்ப கம்மி. சில ஏரியால 6 பேர் 8 பேர் அவ்வளவுதான். ஏன்னா 2-3 பிள்ளைகள் இருக்கும், பேரம்பேத்தி இருப்பாங்க. சில குடும்பத்துல பார்த்தா ஒரு 10 பேர் 12 பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த 10 பேர் 12 பேர் இருக்கிற இடத்துல சில குடும்பத்துல பெருமை காணப்படுது, சில குடும்பத்துல சண்டை, சில குடும்பத்துல பகை, சில குடும்பத்துல கர்த்தரை தேடுறது கிடையாது, சில குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை குடும்பமா சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. இவங்க ஒரு சர்ச்சுக்கு போவாங்க, அவங்க ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. நீங்க போற பாஸ்டர் சரியில்லைம்பாங்க, அவங்க நாங்க போற சர்ச்சு தான் கரெக்டா இருக்கு அப்படிம்பாங்க. குடும்பத்துல 8 பேர் இருக்காங்கன்னா அதுல 2 பேர் வேற டைப்ல இருப்பாங்க. வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு.
உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். லாஸ்ட் பாஸ்டரை தப்பா சொல்லிட்டு சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, வீட்டிலே படுத்து தூங்கிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா தூங்கிடுவாங்க, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. இதெல்லாம் நிறைய குடும்பத்துல நடந்துட்டு இருக்கு. அப்படியே அழகா உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில எப்படிலாம் இருக்கு அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஏன் ஒரு வீட்டுல கடன், ஏன் ஒரு வீட்டுல பிரச்சனை, ஏன் ஒரு வீட்டுல போராட்டம் அப்படின்னு என் வாழ்க்கையில நான் பார்த்ததுல சொன்னதில்ல. நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டேன். அதனாலே என்னோட வாழ்க்கையில கண்ணீர், கஷ்டம், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானம், சாபம் எல்லாத்துலயும் நான் உள்ள வந்திருக்கேன். அப்ப கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து எங்கெல்லாம் தப்பா போறேன். வேதத்தை விட்டு விலகினாலே துன்மார்க்கம் சொல்லி போட்டிருக்கு. என்னை விட்டு விலகி அப்படிங்கிறது. நான் கர்த்தரை விட்டு விலகி தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்து ஒரு நபர். அப்ப என் வாழ்க்கையில எப்படிலாம் சாபம் வருது, எப்படிலாம் பாவம் வருது, எப்படிலாம் அக்கிரமம் வருது, மீறுதல்னா என்ன, குறைகள்னா என்ன, பாவம்னா என்ன அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனால தீமைக்குள்ள சிக்கிக் கொள்றான், பாவத்துக்குள்ள சிக்கிக் கொள்றான், அக்கிரமத்துக்குள்ள சிக்கிக் கொள்றான். பிறக்கும் போதே தாயின் வயிற்றுல இருந்து நம்ம பிறக்கும் போது பாவத்துல பிறந்திருப்போம். இப்படி பல காரியங்கள் பைபிள்ல வாசித்து லாஸ்ட் பார்க்கும்போது ஏன் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில குறை வருது, ஏன் எல்லா வீட்லயும் குறை வருது, ஏன் சில வீட்டுல பர்டிகுலரா குறை வருது, ஏன் சில வீட்டுல கடன் கோடி கணக்குல பெரியுது, சில குடும்பத்துல கடன்ல தூக்கு போட்டு செத்து போயிருந்தாங்க, சில குடும்பத்துல புருஷன் முன்னாடி பிரிஞ்சு போயிருந்தாங்க, சில குடும்பத்துல நைட் நேரத்துல கடன் இருக்கனால தூக்கம் வர மாட்டேங்குது, மன அழுத்தம், டிப்ரெஷன், தூக்க மாத்திரை போடுறாங்க. சில குடும்பத்துல கடன் இருக்கனால பிள்ளைகள் வேற பக்கம் இருக்கு, புருஷன் வேற பக்கம் இருக்கான். ஒரு குடும்பத்துல எனக்கு ஒரு ஜெபக்குறிப்பு வந்துச்சு, இப்ப இல்ல 4 வருஷம் முன்ன. என்ன ஜெபக்குறிப்பு அப்படின்னா, கர்த்தரை அறியாதவங்க, விக்கிரக வழிபாட்டில் உள்ளவங்க. அந்த சகோதரி வீட்டுல இருக்கும்போது தேவனை முகமுகமா பார்த்துருக்காங்க. ஆனா ஆலயத்துக்கு போய் பழக்கம் இல்லை. இயேசுவை மெய்யான ஒளி, அப்படியே அந்த ஒளி அப்படியே பார்த்துருக்காங்க, வீட்டுக்குள்ள அப்படியே பார்த்துருக்காங்க, அப்படியே முன்னாடி நின்றுருக்காரு. அப்போ அந்த சகோதரி ஜெபிக்க வரும்போது ஒரு குறிப்பிட்ட மாசம் ஒரு முதல் தடவை இப்படி ஒரு அனுபவ சாட்சி சொன்னாங்க. அடுத்தாப்புல சொல்லும்போது நாங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கோம், அந்த வீடு இத்தனை லட்ச ரூபா, அந்த வீட்டுல கடன் அடைக்க என் கணவர் இப்ப வெளிநாட்டுல இருக்காரு, நான் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. ஆக மொத்தம் ஒரு வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு குறிப்பிட்ட லட்சம் கடன் வருது, அந்த கடன் அடைக்க அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, இவங்க ஒரு வேலைக்கு போயிட்டாங்க. வீட்டுல குட்டி பிள்ளைகள் இருக்கு, அந்த பிள்ளைகள் பார்த்தா அம்மா கவனிக்கு, அவ்வளவுதான். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே ஒரு சில காலகட்டத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க, சொந்த வீடு வாங்குறாங்க, சொந்த வீடு கட்டுறாங்க, கடன்ல மாட்டிடுறாங்க. என் வாழ்க்கையில் நாளா கடன்ல மாட்டிருக்கேன், அதனால நான் தைரியமா சொல்ல முடியும். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும்னு சொல்லி சிக்கி கொள்ளும் போது பல ஆபத்துகள் உள்ள வந்துருது. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நிம்மதி இருக்காது. இன்னைக்கு நிறைய வீட்டுல ஏன் குறைவு வருது அப்படின்னா, சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். தேவனை தேடலா அப்படிங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தேவனை எங்க தேடுறாங்க, நம்ம யோசித்து பார்ப்போமே. எப்படி தேடுறாங்க? மனுஷன் சொன்னனால தேடுறாங்களா, இல்ல வழக்கத்தின்படி தேடுறாங்களா, இல்ல உண்மையிலே தேடுறாங்களா, இல்ல தேவைக்காக தேடுறாங்களா, இல்ல வீட்டுல வியாதி இருக்கு, இல்ல எங்க வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை அதுக்காக தேடுறாங்களா? ஐயா, என் வீட்டுல எனக்கு எல்லாம் இருக்கு, சகலமும் பரிபூர்ணமா இருக்கு, நான் தேவனை எப்படி தேடுறேன்? என் இதயத்துல ஒரு மன மகிழ்ச்சி தந்திருக்காரு, ஒரு களிப்பு தந்திருக்காரு, சந்தோஷமா வாழ்றதுக்கு எல்லாம் தந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் தேவனை எப்படி தேடுறேன்? அதுதான் பரலோகம் பார்க்க. பரலோகம் என்ன பார்க்க அப்படின்னா, உனக்கு நான் இவ்வளவு தந்திருக்கிறேனே, உன் குடும்பத்துல நான் இவ்வளவு நீ ஆசீர்வச்சிருக்கேனே, உனக்கு தானே அந்த வேலையை நான் வாங்கி தந்தேன், உன்னை நான் தான் ஆசீர்வச்சேன், உன் வியாபார ஸ்தலத்தை நான் தானே ஆசீர்வச்சேன், உன் குடும்பத்தை பழிய பெருக செஞ்சது நான் தானே. ஆனா நீ என்னைய தேடாமல் நீ அலைந்து திரிகிறது என்ன? இதுதான் சில குடும்பத்தில் உள்ள காரியம். சில குடும்பத்துல தேவனை மறந்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க. உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தமும்
அதுக்கப்புறம் தான் தண்டனை வருது. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு குடும்பத்துல ஏன் குறைவு வருகிறது, அதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். ஐயா நான் பைபிளை கையில எடுத்து வாசிச்சுட்டேன், சரி. முழங்கால் நின்று ஜெபம் பண்ணிட்டேன், சரி. ஸ்தோத்திர பலி சொல்லிட்டேன், சரி. தரிசனம் பார்க்கிறேன், சொப்பனம் பார்க்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன், சர்ச்சுக்கு லட்ச லட்சமா காணிக்க கொடுத்துருக்கேன், சரி, ஓகே, எல்லாம் ஓகே. ஆனா இப்போ சில மாசமா நான் தேவனை ஒழுங்கா தேடல. ஏன் தேடல? சகலமும் பரிபூர்ணமா இருந்துச்சு. ஆனா இப்போ நான் கொஞ்ச நாளா நான் தேவனை தேடுறத கொஞ்சம் குறைச்சுக்கிட்டேன். வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, ஆவியிலே அனலாயிருங்கள். அனல் மூட்டி எழுப்பணுமா? வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஜெபிக்கும் போது தான் நம்ம ஆவியில இருக்கிறோம். நார்மலா இருக்கும்போது அதை நம்ம சிம்பிளா எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை செல்போன்ல ஒரு தடவையோ இல்ல 2 தடவையோ சார்ஜ் போட்டு ஏத்துறோம். அப்ப 24 மணி நேரம் வாழ்க்கையில ஜீவனை தந்த தேவனுக்கு நம்ம எந்த அளவுக்கு நன்றி சொல்றோம், எந்த அளவுக்கு நம்ம தேவனை தேடுறோம், எந்த அளவுக்கு நம்ம தேவனோட சமூகத்துல காத்திருக்கிறோம், தேவனை தேடுற மெத்தடு நம்மளோட வாழ்க்கையில எப்படி இருக்கு? இப்ப என் வாழ்க்கையில நான் பல கஷ்டங்கள், துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன், பாவத்துல வாழ்ந்துட்டேன், அக்கிரமத்துல வாழ்ந்துட்டேன். ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க, நான் உங்களை விட்டு தூரமா போயிட்டேன், இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேலை சொல்லுது. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க, அக்கிரமத்தோட பாவத்தோட நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது, என்னை மன்னிப்பீங்களா, என் பாவத்தை மன்னிப்பீங்களா, என்னை மீட்டுக் கொள்வீங்களா? கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சு. ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழும்போது சமாதானம் இருக்காது, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது சமாதானம் இருக்காது, தேவனை தேடாமல் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? இதெல்லாம் சொல்லிட்டு தான் கீழே வராது. சகலமும் குறைவுபட்டு. இப்ப ஏன் சகலமும் குறைவுபடுது அப்படின்னா, தேவனை ஒழுங்கா தேடலை. முதல் பாயிண்ட் என்னன்னா, சகலமும் குறைவுபட்டு. இப்போ உங்க வீட்டுல கையில பைபிள் இருந்துச்சுன்னா, பழைய ஏற்பாட்டுல உபாகமம் 28ஆம் அதிகாரம் 48ஆவது வசனம் நீங்க கையில பைபிள் எடுத்தீங்கன்னா எத்தனை பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சகலமும் குறைவுபட்டு. சகலமும் குறைவுபட்டு அப்படின்னா, சில வீட்டுல பிள்ளை இல்லாம இருக்கும், கல்யாணம் முடியாம இருக்கும், சில குடும்பத்துல புருஷன் முண்டாட்டிக்கு பிரச்சனை வந்திருக்கும், வேலையில பிரச்சனை வந்திருக்கும், வியாபாரத்துல பிரச்சனை வந்திருக்கும், குடும்பத்துல பிரச்சனை வந்திருக்கும், வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்கும், சரீரத்துல பிரச்சனை வந்திருக்கும். இப்ப என் வாழ்க்கையில சொல்ல முடியும், சரீரத்துல எனக்கு வியாதி வந்துச்சு, புருஷன் முண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்துச்சு, வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு, வியாபாரத்துல பிரச்சனை வந்துச்சு, வீடு கட்டினேன் அதுல பிரச்சனை வந்துச்சு, கடன் வந்துச்சு அதுல பிரச்சனை வந்துச்சு, மனுஷனை நம்பின அங்க பிரச்சனை வந்துச்சு. இதுக்கெல்லாம் பின்னாடி காரணம் என்ன? தேவன் எனக்கு எல்லாம் தந்தார். தேவனை தேடாமல் கர்த்தரை விட்டு எப்போ கொஞ்சம் வழி விலகுறனோ, எப்போ கொஞ்சம் மாந்திரித்துக்கு பணம் கொடுக்கணும், எப்போ கொஞ்சம் விக்கிரத்துக்கு பணம் கொடுக்கறனோ, எப்போ கொஞ்சம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் செல்போன்லயோ படம் பார்க்கறதுலயோ நாடகத்திலயோ கேம்லயோ மனுஷனை நம்பி எந்த இடத்துல நான் சிக்கி கொள்றனோ, அந்த நேரம் தான் குறைவுபட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா இல்ல கஷ்டமா இருக்கா? சகலமும் குறைவுபட்டு. ஐயா எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை ஐயா, எல்லாமே குறைவாதான் இருக்கு. சரி, எனக்கு ஒரு குடும்பத்துல ஒரு ஐயா சொன்னாரு, பிரதர் நான் விக்கிர வழிபாட்டுல இருந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் இருக்கிற ஊர்ல நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், 12 வருஷமா சர்ச்சுக்கு போறேன், என் மனைவி இன்னும் என் கூட வந்து சேர்ந்து வாழ மாட்டுக்கா, 12 வருஷம் முன்பாக எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை வந்துச்சு, அவங்க அம்மா வீட்டுக்கு போனா, இன்னும் வரைய வரமாட்டுக்கா, நான் ஜெபம் பண்ணிட்டேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டாரு, இன்னும் என் மனைவி வரல. நான் உடனே கேட்டேன், சண்டை போட்டு நீங்களா இல்ல மனைவியா? நான் தான் சண்டை போட்டேன். நான் இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் சர்ச்சுக்கு ஒழுங்கா போறேன், நான் உண்மையா இருக்கேன். சரி, நீங்க தானே சண்டை போட்டீங்க, அப்ப மனைவிட்டு போய் இறங்கி போய் பேசணும்ல, என்னை மன்னிச்சிருமா, நான் தான் உன்னை கோவப்பட்டு அனுப்பிட்டேன், நான் தான் உன்னை சண்டை போட்டுட்டேன், இப்ப நான் வேற மனுஷனா மாறிட்டேன், இப்ப நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இப்ப நான் சர்ச்சுக்கு போறேன், இப்ப நான் தண்ணி அடிக்கல, இப்ப என்கிட்ட கோபம் இல்லை,
இப்ப நான் ஒழுங்கா வாழ்றேன், என் கூட வந்து வாழுமா அப்படின்னு சொல்லி போய் பேசிருக்கணும்ல, பேசல. சர்ச்சைக்கு போறாங்க, பாவத்தை அறிக்கை பண்ணியாச்சு, ஆனா மனைவிட்ட அன்பு கூற முடியல. அன்பு கூற வலிக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, பெத்த தாயிட்ட பேச மாட்டேங்காங்கப்பா. ஒரு குடும்பத்துல காலையில ஒரு பாட்டி தொடர்பு கொண்டாங்க. 60 வயசு 63 வயசு இருக்கும். அந்த பாட்டி கண்ணீரோடு பேசினாங்க. உடனே நான் சொன்னேன், அம்மா உங்களுக்கு நான் இருக்கேன், உங்களுக்கு நான் இருக்கேம்மா, பிள்ளைகள் பேசலையா நான் இருக்கேம்மா, என்னை உங்க பையனா நினைச்சுக்கோங்க அப்படின்னு. கோடி கணக்குல சகலமும் பார்த்துருக்காங்க. ஆனால் இப்ப பார்த்தா வேற வீட்டுல இருக்காங்க, தனிமையில இருக்காங்க. பேரன் இருக்கான், பையன் இருக்கான், எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் தனிமை, கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். சரி, இன்னைக்குள்ள செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, சகலமும் குறைவுபட்டு. இப்ப இந்த குறைவுபடும் போது சொந்தக்காரங்க, ஃபேமிலியில நிறைய கம்ப்ளைண்ட் வந்துடும். எங்க பிரச்சனைன்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியாது. ஆவிக்குரிய பிள்ளைகள் தேவனை நம்ம எப்படி தேடுகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். தேவனை தேடினாதான் ஆசீர்வாதம். நீ உன் தேவனாய கர்த்தரை தேடும் போதுதான் உனக்கு சமாதானம். அந்த வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் வழி விலகியாச்சு அப்படின்னாலே கொஞ்சமா அப்படியே மெதுவா குறைவிட ஆரம்பிச்சோம். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ளூர்ல சர்ச் இருக்கும். காலையில சர்ச் 5 மணிக்கு ஆரம்பிக்கும், இல்ல 5:30 மணிக்கு ஆரம்பிக்கும். நைட் நேரத்துல ஒரு 7 மணிக்கு டெய்லி சர்ச் நடக்கும். டெய்லி சர்ச்சில் போய் ஜோமணி பிள்ளைகள் காலேஜ் படிச்சிருக்கும், கல்யாணம் முடிஞ்சிருக்கும். இந்த கல்யாணம் முடிக்கும் போது ஒண்ணு விக்கிரத்துல போயிடுவாங்க, இல்ல யாரையாவது விரும்பி வேற எங்கேயாவது போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சக்காரும் பார்த்தா சர்ச்சுக்கும் போக மாட்டாங்க, தேவனை தேடவும் மாட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்து சில ஜபகுறிப்பு வரும்போது நல்லா கவனிச்சு பார்க்கும்போது, நான் வாலிப வயசுல நான் கர்த்தருக்காக ஊழியம் பண்ணேன்பாங்க, பல காரியங்களை சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தா, என் புருஷன் பேச மாட்டேங்கான், அடிக்கிறான், தவறான தொடர்புல இருக்கிறான், நான் சர்ச்சுக்கு போக முடியல, தேவனை தேட முடியல, என் வீட்டுல இந்த பிரச்சனை, இந்த கடன், இந்த தரித்திரம், இப்படி நிறைய சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, சகலமும் குறைவுபட்டு. ஒரு வீட்டுல சகலமும் குறைவு வருதா? சகலமும் குறைவுபட்டு. இப்ப என் வாழ்க்கையில நான் 100க்கு 100 சொல்ல முடியும். என் வாழ்க்கையில சகலமும் குறைவுபட்டுச்சு. கையில 1 ரூபா கூட இல்லாம நடு ரோட்ல நின்றுருக்கேன். கையில 1 ரூபா கூட இருக்கு. சகலமும் குறைவுபட்டு. நடு ரோட்ல நின்னவனுக்கு தான் வழி தெரியும். நடு ரோட்ல நிக்கிறவனுக்கு தான் வழி தெரியும். நான் தேவனை தேடாமல், மனுஷன் பின்பாக வேதத்தை நேசிக்காமல் துன்மார்க்கமான வாழ்க்கையில வாழும்போது, இஷ்டம் போல தாறுமாறா மாறுபாடா வாழும்போது, சாபத்தின் பிள்ளையா இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சகலமும் குறைபட்டு பட்டினியோடும். சில குடும்பத்திலே என்ன நடக்கும் அப்படின்னா, பட்டினி. சில குடும்பத்துல ஜபகுரி வரும்போது சொல்லுவாங்க, என் பையன், என் மருமகா, என் பிள்ளைகள் என்கிட்ட பேச மாட்டேங்காங்க, என்னை கவனிக்க மாட்டேங்காங்க. ஒரு வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, கோடிக்கணக்கில் வீட்டுல பணம் இருக்கு, ஆனால் மாமியாருக்கு மருமகள் ஒரு இட்லி கொடுக்க முடியல. இதுதான் அந்த வீட்டுல ஹையஸ்ட் பிரச்சனை. கோடிக்கணக்கில் பணம் வருது, சகலவிதமான செல்வாக்கு, பெரிய போஸ்ட், பெரிய பதவி, பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க, ஆனால் மாமியாருக்கு ஒரு இட்லி கொடுக்க முடியல. அந்த பாட்டினுடைய வாழ்க்கையில கண்ணீர், கஷ்டம். எல்லா வீட்டுல எல்லாம் செழிப்பா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆழமா அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, சர்ச்சுக்கு போக மாட்டேங்காங்க, தேவனை தேட மாட்டேங்காங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா சுட்டி டிவி ஓடுது, நைட் நேரத்துல பார்த்தா படம் பார்க்கறாங்க, செல்போன்ல பார்த்தா கேம் விளையாடுறாங்க, தேவனை தேட மாட்டேங்காங்க. ஒரு வீட்டுக்குள்ள எப்படிப்பா பிரச்சனை வருது? ஏன் பிரச்சனை வருது? மாமியார் மருமகளுக்குள்ள ஏன் பிரச்சனை வருது? ஏன் ஒரு வீட்டுக்குள்ள ஏன் தாறுமாறா பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது, அந்த வீட்டுல தேவனை தேடவில்லை. அதுதான் ஹையஸ்டான பாயிண்ட்.
சகலமும் குறைவுபட்டு, ஒரு வீட்டுக்குள்ள சகலமும் குறைவு வருதா, உடனே நோட் பண்ணணும். என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, யாரு பிரச்சனை? பட்டினியோடும். சில வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, கணவர் வருமானம் ஃபுல்லா வெளியில போயிருது, பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க பணம் இல்லை, வீட்டுல ஒரு 4 பேர் தான் இருக்கிறாங்க, இந்த 4 பேருக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இல்லை, குறைவு வருது, பட்னி வருது, தாகம் வருது, நிர்வாணத்தோடு. புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரலாம் ஆள் இருக்காது, இருக்கிற ட்ரெஸ் வச்சு அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படியே அது பல ஸ்டெப்ல போயிட்டு இருக்கும். கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். யாரோ ஒரு மனுஷன் எதையோ சொல்லியிருப்பான், அந்த மனுஷனை போய் சேவிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா தண்டனைன்னு அர்த்தம். கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துரு. கர்த்தர் ஒரு குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு அனுப்பும் போது அந்த ஜனங்களை போய் சேவிப்பாங்க. அதுக்கு முந்தின வசனத்திலே சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் என்று எழுதப்பட்டிருந்துச்சு. தேவனை தொழுது கொள்ளல அப்படின்னா சத்துருக்களை தொழுது கொள்கிற காலம் வந்துடும். இன்னைக்கு செய்தினுடைய ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் அப்படின்னா, நான் நல்லா இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை நான் தொழுது கொள்ளல அப்படின்னா நான் ஒரு மனுஷன் பின்னாடி போய் நிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். இன்னைக்கு சில குடும்பத்திலே மனுஷன் பின்னாடி அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் நிற்பாங்க. காரணம் என்ன? தேவனை ஒழுங்கா தொழுது கொள்ளவில்லை என்ற அர்த்தம். தேவனை ஒழுங்கா தொழுது கொண்டால் சத்துருக்களை தொழுது கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் கொன்னே போடுவாங்க. பிசாசு கையில போய் சிக்கி கொண்ட என்னாவும், சத்துரு கையில போய் சிக்கி கொண்ட என்னாவும். சில வீட்டுல வீட்டாரே சத்துருன்னு எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, மாமியார் மருமகளுக்குள்ள இல்ல, கணவன் மனைவிக்குள்ள இல்ல, வீட்டுக்குள்ள ஒரு தாறுமாறா நடந்துட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரே பிரச்சனை தான், போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு. ஐயோ ஏன் வீட்டுக்குள்ள வந்தாலே எனக்கு நிம்மதி இல்லை அப்படிம்பாங்க. அந்த வீட்டுல என்ன நடக்கு அப்படின்னா கர்த்தர் ஒழுங்கா தேடலன்னு அர்த்தம். கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீர்மட்டும் இரும்பு நுகத்தடியே உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். சில குடும்பத்துல மருமகள் சில வீட்டுல போய் சிக்கி கொள்வாங்க. வேலை 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 வேலை, காலையில இருந்து ராத்திரி வரைய இந்த வேலை செய், அந்த வேலை செய், அந்த வேலை செய், இந்த வேலை செய். அந்த பிள்ளை பார்த்தா அப்புறாணியா இருக்கும். சொன்ன வேலையை ஃபுல்லா செய்யும், சொன்ன வேலையை ஃபுல்லா செய்யும். சில வீட்டுல 4 பேர் யாராவது இருப்பாங்க, இல்ல 6 பேர் இருப்பாங்க. அதுல யாராவது ஒரு ஆள் அடிமையாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சத்துருக்களை சேவிப்பாய், அவர்கள் உன்னை அழித்து தீர்மட்டும். சில வீட்டுல எல்லாம் சண்டை போடும்போது சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஏன் உயிரோட இருக்க அப்படிம்பாங்க. அப்படியும் சில வீட்டுல பேசுவாங்க. அவர்கள் உன்னை அழித்து தீர்மட்டும் இரும்பு நுகத்தடியை, கடினமான ஒரு பாரத்தை நம்ம மேல வச்சிருவாங்க. இதை செய், அதை செய், அப்படி செய், இப்படி செய். இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். ஹல்லேலூயா. இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். பாரமான சில கடினமான வேலைகள். ஒரு வேற நாட்டுல இருந்து ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அவங்க வேற நாட்டுல வேலைக்கு போயிருக்காங்க. சம்பளம் கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு வேலைக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துல வீட்டு வேலை, ஒரே வீட்டுல 2 பேர் வேலை பார்க்கணுமா. இவங்க வேலைக்கு போய் ஒரு சில மாசத்துக்குள்ள கூட இருக்கிற ஒரு நபர் வேலையை விட்டு நின்றுட்டாங்க. அப்ப அங்குள்ள அந்த கான்ட்ராக்ட் உங்களை அனுப்பிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க சொல்றாங்க, நீ கொஞ்சம் பாத்துக்கம்மா, இன்னும் வேற ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. செய்யறாங்க. அப்படியே பல மாசமா போயிட்டு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சா ராத்திரி 11 மணி வரைய 18 மணி நேரம் நான் வேலை பார்க்க. அந்த 18 மணி நேரம் 4 மாடியில நான் வேலை பார்க்கணும். 4 மாடிலையும் அவங்க சொன்ன வேலையெல்லாம் நான் செய்யறேன். எனக்கு இந்த வேலை செய்ய முடியலன்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட்கார்ட்ட சொல்லி பார்க்க முடியல. பாரமான வேலை, அந்த அளவுக்கு கடினமான வேலையை கொடுத்துருந்தாங்க.
சில நாட்டுல போய் வேலை செய்யும் போது இப்படிப்பட்ட வேலையில போய் சிக்கி விடுறாங்க. இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். இப்ப நான்லாம் சின்ன வயசுல வேலை பார்த்துருக்கேன். நான் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். காலையிலே 5 மணி 6 மணிக்கு வேலைக்கு போயிடுவோம். ராத்திரி 11 மணிக்கு தான் வருவேன். டெய்லி 16 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கேன் சின்ன வயசுல. சம்பளம் பார்த்தா 3 ரூபா, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 300 ரூபா, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 350 ரூபா. சின்ன வயசுல நான் வேலைக்கு போயிருக்கேன். ஒரு மாசம் சம்பளம் ஒரு 300 ரூபா இல்லை 350 ரூபா. ஒரு நாள் 3 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துருக்கேன் 11 வயசுலயே. அடிமை தான், கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்கணும், வேலை பார்த்துருக்கேன். இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். இந்த வேலை செஞ்சு அந்த வேலை செஞ்சு கட்டாயப்படுத்தி வேலை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க வேலை செய்யற இடத்துல. இப்ப நானே வேலைக்கு போயிருக்கேன் சின்ன வயசுல. இதை இன்னைக்கு ஃபுல்லா முடிச்சிடணும் அப்படிம்பாங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் வேலை பார்த்துட்டே இருப்போம். லாஸ்ட் பார்த்து ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை பார்த்துருப்போம். என் வாழ்க்கையில் நான் வேலை பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஏன் இரவு நேரத்தில் சொல்லித்தரேன் அப்படின்னா, தேவனை ஒரு குடும்பத்திலே தொழுது கொள்ளவில்லை என்றால் இவ்வளவு கம்ப்ளைண்ட் வரும். முதல்ல வாழ்க்கையில குறைவு, அதான் முதல் பாயிண்ட் சொன்னேன். 2வது பட்டினி, 3வது தாகம், 4வது நிர்வாணம், 5வது சத்துருக்களை சேவிப்பாய், 6வது அவர்கள் உன்னை அழித்து தீரு மட்டும், 7வது இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். அதிகமான பாரத்தை கொடுத்துருவாங்க. ஏன்? தேவனை சேவிக்கல, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள். ஹல்லேலூயா. இந்த செய்தி இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, ஜெபிக்கணும் அப்படின்னா கூட நீங்க 9363064181 என்ற நம்பரை தொடர்பு கொண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போயிடும். என் பேர் ரவிராஜ். தேவனர்களே அப்ப மினிஸ்டர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல முழங்கால் படியுங்கள், கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமையின் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உங்க கரத்திலே அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளோடு நீங்க பேசியிருக்கிறீங்க. அங்க என்ன செய்யணும், எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எங்க குடும்பத்துல என்ன காரியம் இருக்கு. பலவிதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமா இணைந்திருந்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தோட ஒவ்வொரு விதமான ஜனங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருக்கீங்க. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். லிது ஷபலபஹரது நமர கபுதி விக்கேதுனி கந்து தொரப கபுதி விக்கேதுனா. உள்ளத்துல நான் பாரத்தோடு இருந்தேன், கர்த்தர் என்னோடு பேசிவிட்டார். லிபா லாது நமோரதனே ஷெபஹோ பஹா பிஹா பிலாசி பிலா பிலபா லஹோர பக்கபுதி விக்கேதுனா. ரிதுனே ஷெது ரிஷேது ரிஷாலா பஹோ பஹா பிஹா ஜிபி கபுது லிபா லதுன மலஹது நெமேஸ் துனி ஷெபிஹோ பஹா சிதினி கந்து தொரப. என் குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி காரியம் நடந்துட்டு இருக்கு. என் வீட்டுக்குள்ள எல்லாமே குறைவாதான் இருக்கு. கண்ணீரோடு நிற்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இந்த நாளிலும் உன் கண்ணீரை துடைக்கிறார். நீ தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுப்பாய். ஆனால் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கதை சொல்கிறார். ஒரு குடும்பத்துல நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாரா என்று இந்த நாளிலும் அர்ப்பணித்தால் கர்த்தர் பரிபூர்ணமா விடுதலை செய்ய அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். தகப்பனே, உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எந்தெந்த குடும்பத்துல குறைவு இருக்கோ, நிறைவான ஆவியான வரும்போது எல்லா குறைவுகள் எல்லாம் மாறி போகும்பா. உங்க பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ இந்த பாவத்தை மன்னித்து நிறைவான ஆவியானவர் அப்பா உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க. நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்க. குடும்பத்துக்குள்ளே பிள்ளை இல்லாம இருக்கு, திருமணம் முடியாம இருக்கு, நிறைய காரியத்துல தடைகள், வேலையில பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனைகள், வாழ்க்கையில பல பிரச்சனைகள், எல்லா குறைகள் எல்லாம் மாற்றி நிறைவான ஆவியானவர் ஆசீர்வதிக்க வேண்டும். மாசமா இருக்காங்க, தாய் பிள்ளை மாசுறீங்க, டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. தேவனர்களே அப்ப மினிஸ்டர் நம்முடைய கரத்துல அப்படிங்கிறோம்.
நிறைவான ஆவியான ஒவ்வொரு குடும்பத்தோட கூட இந்த ஆசிரியக்க வேண்டும். இந்த நாளிலும் அப்பா கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். உண்மை நன்றியோட துதிக்கிறோம். நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்தில் ஐடி ஃபீல்ட்ல பார்க்காங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல அப்பா தனிமையில இருக்காங்க, விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க. யாரெல்லாம் எந்த இடத்துக்குள்ள தனிமையில பலவிதமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலையோடு அப்பா இணைந்துக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய தலைமுறை கரத்தெல்லாம் தொடுங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஜீவ கிரீடம் அப்பா வேணும்ப்பா. நாங்க எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்து அப்பா பரலோகத்திலே நாங்க வரும்போது ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அந்தகார கிரியையிலே அப்பா எந்த குடும்பத்திலே கட்டப்பட்ட நிலைமை இருக்காங்களோ, பாவ அடிமையில வாழ்ந்துருக்காங்க, துன்மார்க்கமா வாழ்ந்துருக்காங்களோ, அசுத்தத்துல வாழ்ந்துருக்காங்களோ, அருவருப்பான பாவ அடிமையில, விபச்சார அடிமையிலே, ஓரினை சேர்க்கல, சில குடும்பத்துல விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளிசும் ஏவல்ல, எந்த குடும்பத்துல கட்டப்பட்ட நிலைமை இருக்காங்களோ எல்லாம் செத்த கிரிலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறிப்படுத்தும்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமா கிறிஸ்து எல்லா பொல்லாத சகல சத்துரும் கிரிலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தை சுட்டறிப்படுத்து ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அப்படின்னு ராஜா. துதிக்கான மகிமெல்லாம் அப்பா விசேஷமா உருவக்கே செலுத்திடும் ராஜா. எத்தனையோ குடும்பத்துல தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையிலே நிறைய காரியத்திலே போராட்டம். இந்த நாளில் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ராஜா. உண்மை மகிமைப்படுத்திடும் ராஜா, உண்மை கனப்படுத்திடும் ராஜா. விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்திரோம்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல என்னென்ன உபத்திரம், என்னென்ன பிரச்சனை, என்னென்ன பாடுகளுக்குள்ள இருக்காங்களோ கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. குறைகளை மன்னிங்க, வீடு கட்டுறாங்க, தடையை நீக்கி கொடுங்கப்பா. விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைகளை சந்திங்க. கடன் பிரச்சனை வாழ்றாங்க, நிறைய குடும்பத்துல தனிமை, சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, சில குடும்பத்துல முதியோர்கள் இருக்காங்க, சில குடும்பத்துல பல சூழ்நிலை கஷ்டப்பட்டு வாழ்றாங்க. அந்த குடும்பத்தினுடைய எல்லா காரியம் உபத்திரத்தை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. தேவனர்லயே அப்ப மினிஸ்டர் ஆஸ்விங் ராஜா, ஸ்கூல் பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் எல்லா ஃபீஸ்க்கு எல்லாம் அப்பா தேவையெல்லாம் சந்திக்கப்படுங்க ராஜா. சில குடும்பத்திலே கடன்ல கஷ்டப்படுற கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. சரீரத்துல பலவீனத்தோட ஜெபிக்கிறாங்கப்பா, போராடி ஜெபிக்கிறாங்க. விசேஷமா யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சை இருக்காங்களோ, பலவீனத்தோட இருக்காங்களோ, படுத்த இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு அதை சந்திங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல தனிமை, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, ஏழை எளிஜனமா இருக்காங்க ராஜா. ஹாஸ்பிட்டல் செலவு கூட அப்பா பணம் இல்லாமல் இருக்கு. சில குடும்பத்திலே மரண தருவாயில இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்துல சரீரத்துல பலவிதமான வியாதியோடு இருக்காங்க, மார்புல கட்டி. சில குடும்பத்துல தலையில பிரச்சனை, சில குடும்பத்துல கண்ணுல பிரச்சனை, ஹோம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சில குடும்பத்துல கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி. எந்தெந்த குடும்பத்துல சரீரத்துல பலவீனத்தோடு பாதிக்கப்படுறாங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், பரிபூர்ணமான விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. எல்லா குடும்பத்துக்கும் உயிர்ப்பிக்கிற வல்லம் இறங்கி ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் தொட வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்துல இப்பொழுது தொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்பா தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. சாட்சி சொல்லணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் ராஜா. சுவிசேஷ ஊழியம் செய்யணும், மிஷனரி மாதிரி எழுப்புங்க ராஜா. எல்லா தேசத்தோட ஜனங்களையும் விசுவாசிகளும் உங்களுடைய கரத்துல அப்படின்னா, பரிசுத்தவான்களே உங்களுடைய கரத்துல அப்படின்னா விசேஷமா எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்துல குடும்ப ஜெபம் பண்ண, தனி ஜெபம் பண்ண, விசேஷமா வேதத்தை வாசிக்க, தியானிக்க, துதிக்க, ஜெபிக்க கிருபை தாங்க. செல்போன் எல்லாவற்றையும் நீக்கி உங்க பிள்ளைகளை ஆசிரியர் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விதமா எந்தெந்த ஆவியல் போராடி கொண்டிருக்கோ அந்த எல்லா சத்துருக்களை அழித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசுரிங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர்ல ஆசுரிங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. இந்த மாசத்தினுடைய எல்லா தேவைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. கத்த சந்திங்க, இன்னுமா சந்திங்க. எந்தெந்த குடும்பத்துல கடன்ல போராடிட்டு இருக்காங்க அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்படுத்துவாங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துருக்காங்கப்பா, வேற வேற நாட்டுல இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல சகல குடும்பத்திலே கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடுத்து ராஜா. எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்துருங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் முருகே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து மஞ்சள் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனைவி கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். 9360064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களை ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel.
Click the like and share. Click the bell. God bless you.